என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை தலைமை கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மைதானத்தை பொறுத்தவரை இயக்க வரலாற்றில் வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஒரு மகத்தான மாற்றத்தை, மகத்தான ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்புகளை உருவாக்கி இருக்கிற மைதானம் நந்தனம் YMCA மைதானத்தில் தான் 2017 ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மூத்த பிள்ளை முரசொலியின் பவள விழா இங்கே நடைபெற்று அதனால் வரை வேறொரு கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சேர அழைத்து இங்கே விழா நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கிய நாள் தொடங்கி இன்று வரை நின்ற தேர்தலில் எல்லாம் வென்று காட்டி வருகிற வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமிட்டார்கள். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் திமுக முப்பெரும் விழா மற்றும் பவள விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். மக்கீஸ் கார்டன் போன்ற தெருக்களிலும் அந்த பிறந்த நாள் விழாக்கள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகளில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக பங்கேற்ற அந்த நிகழ்வுகளில் உரையாற்றுவார்கள், நன்றி உரையாற்றுவார்கள். ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பிறந்த நாள் விழா மேடையில் தோன்றியதென்பது நந்தனம் YMCAவில் நடைபெற்ற இந்த விழா மேடையில்தான். அந்த மேடையில்தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்களும், அகிலேஷ் யாதவ் அவர்களும், தேஜஸ்வி யாதவ் அவர்களும், பரூக் அப்துல்லா போன்ற தேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் 40க்கு 40 என்கின்ற அந்த மகத்தான புத்தகத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த 70வது பிறந்த நாளில் இங்கே கூடிய தேசிய தலைவர்கள் அதன் மூலம் உருவானதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு மகத்தான கூட்டணி. அந்த கூட்டணியும் இந்த அரங்கிலிருந்து உருவாக்கிய பெருமைக்குரியவர் வணக்கத்திற்குரிய நம்முடைய தலைவர் அவர்கள். அதேபோல் அதே ஆண்டு 2023 அக்டோபர் திங்கள் 14ஆம் தேதி வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இதே மேடையில் தான் பெருமதிப்பிற்குரிய அன்னை சோனியா அவர்களையும், மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி போன்ற மகளிர் தலைவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மகளிர் மாநாட்டை நடத்தி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வழிகாட்டினார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற இந்த மைதானத்தில் சென்னை தெற்கு மாவட்ட திமுகவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவையும் நடத்துவதற்குரிய வாய்ப்பை தந்த அவருடைய அந்த கருணை மிகுந்த உள்ளத்திற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு சென்னை நந்தனத்தில் திமுக முப்பெரும் விழா நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம்.